பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை முன்னாள் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா ஒருமையில் வெளுத்து வாங்கியுள்ளார். திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அக்கட்சியின் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் அக்கட்சி நிர்வாகிகள் திருப்பதி, கண்ணன் ஆகிய இருவர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வருண்குமார் ஐபிஎஸ் நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவு நாம் தமிழர் கட்சியினரிடையே பீதியை ஏற்படுத்தியது. தனது குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அவரது எக்ஸ் பதிவு குறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த சீமான், அவதூறாக கருத்து பதிவிடும் கட்சி நிர்வாகிகளை நீக்கியுள்ளதாகவும், அவதூறு வழக்கில் சாட்டை துரைமுருகனை 6 மாதமாக நீக்கி வைத்திருந்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சீமானை சீண்டும் வகையில் முன்னாள் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை, பத்திரிகையாளர்கள் கூலிக்கு மாரடிக்கிறார்களா என சீமான் கேட்டதாக அவரை சாடியுள்ளார். வருண்குமார் ஐபிஎஸ்ஸிடம் இருந்து புகார்கள் எழுந்தவுடன் தனக்கும் குற்றவாளிகளுக்கும் சம்பந்தமில்லை என்று வழக்கம் போல தம்பிகளை எட்டி உதைத்து விட்டதாக தெரிவித்துள்ள சூர்யா, குற்றவாளிகளுக்காக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் எதற்காக ஆஜரானார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சீமான் மீது அடுக்கியுள்ள திருச்சி சூர்யா, சட்டம் தன் கடமையை செய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.